இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நண்பர்களே, உதவிக்கரம் டிவியில் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்களா? இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இப்போ மீட்டிங் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னா, நம்ம மாநில இணை பொதுச் செயலாளர் டாக்டர் வைரமணி அவர்களுடைய 63வது பிறந்தநாள் விழா. இன்றைக்கி இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாட போகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருக்காங்க, அரங்கத்தில் அப்படியே இருக்காங்க. இது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த மீட்டிங் இப்போ நடைபெற இருக்கிறது. வைரமணி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மாநில சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே திரண்டிருக்கிறார்கள். வாங்க, நீங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போவோம். திரு வைரமணி அவர்களுக்கு உதவிக்கரம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக இந்த அரங்கத்திற்கு வாங்க. நேரம் வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். என்னுடைய பெயர் இரா தரணிபதி, வழக்கறிஞர். நமது சங்கத்தின் இணை பொதுச் செயலாளர் கவிஞர் டாக்டர் வைரமணி அவர்களது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்காக அங்கே வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய டாக்டர் டிஏபி அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து அவர் பல்லாண்டு காலமான என வாழ்த்துக்கிறேன். மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? என்ன விசேஷம்னா, சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு பர்த்டே 63வது பர்த்டே, 63வது வயசு. இன்னைக்கு அதுக்காக அவருக்கு கேக் கட்டிங் பண்ண போறோம். பர்த்டே கேக். இன்றைக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லா மாநில தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த போட்டியிலிருந்து சொல்றேன். லயன் முருகன் அவர்கள், அவர் நம்ம சங்கத்தினுடைய ஆலோசகர். அதுக்கப்புறம் மேடம் பிஆர்ஓ மீனாட்சி ஐயர், அடுத்தது
வந்து நம்ம அட்வொகேட் தர்மபதி அவர்கள். அப்போ வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் அப்புறம் உடம்பு சுற்றும் வாழ்ந்தார் ரவி அவர்கள். அப்புறம் நம்ம வைரமணி மாநில இணை பொதுச் செயலாளர் வைரமணி அவர்கள். அவருக்கு தான் நீங்க பர்த்டே. அப்புறம் மாநில பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்கள், மாநில பொருளாளர் நந்தகுமார், மாநில துணை பொதுச் செயலாளர் தீபக் குமார் குப்தா, அடுத்து வந்து அருணாச்சலம் அறக்கட்டளையுடைய ஒரு ட்ரஸ்டி மனோகரன் அவர்கள். அடுத்தது வந்து நம்ம சங்கத்தினுடைய ஆலோசகர் விசில் வேலையை நடத்தப்பட வச்சிருந்தான் நம்ம சங்கத்தில் ஒரு விசில் நாராயணன் அவர்கள். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய புதுசாக நபர்கள்லாம் வந்திருக்காங்க. அட்வொகேட் கணேசமூர்த்தி அவர்கள். அப்புறம் இரக்கத்தின் இலக்கைகள் அறக்கட்டளையிலிருந்து அதனுடைய தலைவர் சதீஷ், செயலாளர் சதீஷ்குமார், பொருளாளர் வேலுமுருகன். 3 பேர் வந்து சங்கத்தில் வாலண்டியர், சீஃப் வாலண்டியர் ஞானசௌந்தரி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்திருக்காங்க. அவர்களையும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். அவரை பண்ணுவோம். டிவியில் எல்லாத்தையும் காட்டக்கூடாது. கடந்த வாரம் ஒரு டிவியில் நிகழ்ச்சியை பார்த்தீங்க எல்லாரும். ஏமா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது மாநில சங்க நிர்வாகி அரிமா டாக்டர் டி வைரமணி அவர்களின் 63வது பிறந்தநாள் விழா இவ்விடத்திலே ஏற்கனவே நிகழ்ச்சியிலே மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வின் தலைவரும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா டிஏபி வரதக்குட்டி அவர்களையும் வருக என்ற ஐயா டிஏபி வரதக்குட்டி அவர்களை வருக என்ற வரவேற்கின்றேன். அதே போல நாயகன் வைரமணி சார் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல மாநில சங்க நிர்வாகிகள் ஐயா திரு டாக்டர் லயன் நந்தகுமார் சார் அவர்களையும், மாநில சங்க துணை பொதுச் செயலாளர் தீபக் குமார் குப்தா அவர்களையும், மாநில சங்க ஆலோசகர்கள் அரிமா லயன் முருகன் அவர்களையும், அட்வொகேட் தர்மபதி அவர்களையும், திரு விசில் நாராயணன் அவர்களையும், பிஆர்ஓ மீனாட்சி அவர்களையும், தர்மபதி அவர்களையும், மாநில சங்க துணைத் தலைவர் ரவி அவர்களையும், அருணாச்சல வழக்கத்தில் இருந்து நிகழ்ச்சி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிர்வாகி சார் அவர்களையும், அருணாச்சல வழக்கத்தில் அட்வொகேட் கணேசமூர்த்தி அவர்களையும், ரத்தத்தின் இறக்கைகள் அறக்கட்டளையின் நிர்வாகி திரு சதீஷ் அவர்களையும் மற்றும் சதீஷ் அவர்களையும் மற்றும் ஐயா திரு வரதராஜ் அவர்களும், நமது உதவிக்கரம் டெனிசன் அவர்களையும், ஹேமா ஏகேஷ் அவர்களையும்,
காதுகால நடப்பில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வெங்கடேசன் அவர்களையும் திரு பொன்னையா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் பிறந்தநாள் காணும் என் ஆர்வ நண்பர் அதிமா டாக்டர் டி வைரமணி அவர்கள் வைரமணி அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளும் நிழல் செல்வமும் வழங்கிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு முடிந்த இன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்தநாள் விழா. அதாவது மற்றவங்கலாம் வந்து வேற ஏதாவது ஒரு நாளுக்கு வரும், அப்போ வந்து நம்ம இங்கே கொண்டாடுவோம். அவருக்கு வந்து இன்றைக்கு பிறந்தநாள் விழா, பிறந்தநாள் 63வது பிறந்தநாள். அது கூட நான் வந்து நேற்று ஈவினிங் தான் இதில் பார்த்தேன், இந்த குரூப்பில். இப்போ மார்னிங் அவளை பேசினேன். சரி, இன்னைக்கு நம்ம சண்டே மீட்டிங்கில் நேருக்கு நிகழ்ச்சியில் உங்கள் பிறந்தநாளையும் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. நம்ம அழைப்பை ஏற்று அனைவருக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஏன்னா ஏற்கனவே நேமெல்லாம் சொல்லிட்டேன், அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு 35 ஆண்டு காலமாக நம்முடைய சங்கத்தோடு இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். நான் முதலாக அவர் சந்திச்சதுங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் சந்திச்சாங்க. அதாவது மதுரையில் ஒரு மாநாடு,
அந்த மாநாட்டிற்கு நாம் நம்முடைய மறைந்த மருதுமுத்து அவர்கள், ஒரு முன்னாள் மாநில பொதுச் செயலாளர்கள், அவரும் நானும் வந்து மதுரை மாநாட்டிற்கு ட்ரெயினில் போய் மதுரையில் இறங்கினோம். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய மாலையோடு திரு வைரமணி அவர்களும் அந்த சங்க மதுரை மாவட்டம் நடத்தி இருக்கிறார்கள். பல போராட்டங்கள் நம்ம சங்கத்தின் சார்பாக அன்றைக்கு போராட்டமாக நடைபெற்றிருக்கிறது. நம்ம வெங்கடேசன் அவர்களும் நம்ம நிறைய போராட்டத்துக்கெல்லாம் வந்து கலந்துருக்காரு. வெங்கடேசன் அவர்கள் அவரு கலந்துருக்காரு நம்ம போராட்டத்தெல்லாம் வந்து. ஆக இங்க எல்லா மாநில நிர்வாகிகள் எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ். அப்படின்னு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே போனால் சீனியர் சிட்டிசனு. சங்கத்தில் வந்து 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக சர்வீஸ் பண்ணாங்க, அவனும் சீனியர் சிட்டிசன். சீனியர்ஸ் எல்லாருமே சீனியர்ஸ். எல்லாருமே ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக சங்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். ரவி அவர்கள், நந்தகுமார் அவர்கள், கோபிநாத் அவர்கள், நம்ம மாமா முருகன் அவர்கள், தீபக் குமார் குப்தா அவர்கள், பிஆர் மீனாட்சி, அப்புறம் தனிபதி, இதெல்லாம் வந்து எல்லாருமே வேற ஒரு கட்சியில வந்து மறந்து விட்டுருப்பேன்ல. நேரம் கருதி இப்போ வந்து நம்ம பிடி வரலாறு சார் எல்லோருமே வந்து இந்த சங்கத்திற்காக ஒவ்வொரு வாரமும் வந்து சங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வேலமணி அவர்கள் அவரை பற்றி சொல்லணும்னா, நினைத்தேன் வந்தாய் 100 வயதில் யார் பாடுறாங்க? எம்ஜிஆர் பாட்டினாரு. நான் செய்கிற கிடைக்கிற காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாரு. நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர் சேவையை பாராட்டி அவருக்கு வந்து மாநில துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடிஷனல், அதாவது ஒரு ப்ரமோஷன் அவருக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் சேவையை பாராட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் தலைவராகக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு 76 வயசு ஆச்சு. நல்லா கூடிய விரைவில் ரிட்டையர் ஆகலாம் பார்க்கலாம். அதனால நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் டெவலப் பண்ணிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் மீன்ஸ் நமக்கு எனக்கு பின்னாடி வரக்கூடிய பெரும் தலைவர்கள். சில சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி தலைவர் தான் தெரியும், இல்லை பொதுச்செயலாளர் தான் தெரியும். ஆனால் நம்ம சங்கத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் தலைவர்கள். அதனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இந்த உதாரணத்துக்கு தீபக் குமார் குப்தா எடுத்துட்டீங்கன்னா, சங்கத்து சார்பாக கன்னியாகுமரிக்கு போறாரு, திருநெல்வேலி போறாரு, கேம்ப்லாம் நடத்துறாரு. அதுபோல வந்து நம்ம சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் நம்ம சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி புரிந்து வருகின்றார்கள். அனைவரும் தொடர்ந்து ஒற்றுமையாக போல் வரும் காலங்களில் செயல்பட்டு நமது சங்கத்தின் பெருமையை உயர்த்துவோம். நம்ம காங்கிரிகேஷனுடைய தலைவர் பொதுச்செயலாளர் சொல்லுவார், சிதம்பரம், உதவிக்கரத்தை உயர்த்தி பிடிப்போம் சொல்லுவார். அந்த அளவில் நம்ம உதவிக்கரம் சங்கத்தை உயர்த்தி பிடித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் தொடர்ந்து உதவி புரிய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தெரிவிக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே போல கடந்த வாரம் கூட எக்ஸ்டோரா சார்பாக பிரமிளா என்கின்ற ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, கலந்துருந்தாங்க. அதோடு நான் வந்து ஃபியூச்சரில் ஒரு சங்கத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்கு காத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுபோல் நம்ம வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து
நாம் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நல்ல உதவியை பெற்றுத்தரவும் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். போகிறதுக்கு வழியே இல்லை, அளவுக்கு கும்பல். அவரும் இங்கே வந்திருக்கிறாரு. அனைவரும் நம்முடைய உதவிக்கான சங்கத்தினுடைய மாநில இணைப்பு செயலாளர் திரு வைரமணியருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே வருகை தந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தியமைக்காக மீண்டும் அவருக்கு நன்றி கூறி திரு வைரமணி அவர்கள் பல்லாண்டு முதற்கனிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையில் உள்ள அனைவரையும் இந்த வரவேற்பு பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் நம்முடைய மாநில சங்கத்தின் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் டி வைரமணி அவர்கள் 63 வயதை கடந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரை பார்க்கும் பொழுது அது நம்பும்படியாக இல்லை என்று உங்களுக்கு தோன்றும். அந்த அளவிற்கு அவர் உடல் நலிந்திருந்தாலும் மனதளவில் அவர் 6 வயது பையனை போல் துடிப்போடு விளங்கி கொண்டிருப்பதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். அதற்கு பல அரிய சந்தர்ப்பங்களை நான் அவருடன் சந்தித்திருக்கின்றேன். நாங்கள் ஒரு 40 ஆண்டு காலம் நண்பர்களாக இருந்து இந்த சங்கத்திலே பணியாற்றி கொண்டு வந்திருக்கின்றோம். அவருடைய பிறந்த நாளை இந்த தேர்தலை முன்னிட்டு நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டாம், நாம் மே மாதம் 9ஆம் தேதி செய்யலாம் என்று ஒரு முடிவெடுத்திருந்தோம். காரணம், அவர் ஒரு கவிஞர். உங்கள் அனைவருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லி, அவர் ஒரு கவிஞர். வள்ளுவரை போல் ஒரு 2 அடி போல் அவர் 1.25 அடியிலே நிறைய புது கவிதைகளை எழுதி ஒரு புத்தகத்தில் என்னிடத்தில் கொடுத்தார்கள். நான் அதை படிக்கும்பொழுது அவர் ஒரு 30 வருஷமாக அவருக்கு தோன்ற கவிதைலாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இன்றைக்கி வெளிவராத யாரும் தொடாத உச்சத்தை தான் தொட்ட கவிதைகளாக இருந்து, இதை இப்படியே புதைச்சிட்டிங்கன்னா ஒரு வெளிவராத போயிடும், நீங்கள் ஒரு கவிஞர்னு தெரியாத போயிடும், நீங்கள் ஒரு எழுத்தாளர் கவிஞர்ன்ற முறையில் அதை வெளியிடணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சேன். அவர் வெளியிடறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டாரு. அது பாதி வழியில் இருக்கும்போது அதனோட நிகழ்ச்சி மே 9ன்ற ஒரு இதில் வச்சுருந்தோம். அது பரவாயில்ல. திரும்ப அவர் நிகழ்ச்சியில் நடத்தும்போது அவர் கவிஞர்ன்ற டைட்டிலோடு அவருக்கு புத்தகத்தை வெளியீட்டு விழா நடத்துறதுக்கு உத்தேசிச்சிருந்தோம். அப்போ நலத்திட்ட உதவிகளும் வழங்குவார்கள். அவர் அந்த ஒரு செய்தியை இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேடையில் அமைந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். வைரமணிக்கு 36 வயது இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் ஒரு இளைஞர். அவர் எல்லாரும் 63 சொல்லும்போது அவர் யோசிக்கிறாரு, அந்த 63 தான் சொல்கிறாங்க. நமக்கு அவர் மனசளவில் 36 தான் இருந்துட்டு இருக்காரு. வீட்டில் பொண்ணு கூட பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கார் அவர். அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக இந்த அசோசியேட் சார்பாக பார்க்கும்போது நானும் கடந்த 30 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் இந்த அசோசியேட் போது 1985 சேர்ந்தேன். 41 வருஷம் முடிப்பட்டு எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய நண்பர்களை இங்கே பார்க்கறதுல வைரமணியும் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டாங்க. அவருடைய நீங்கள் நிச்சயமாக அவர் பார்க்கும்போது நேருக்கு நேர் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு. நம்ம உதவிக்கிற புத்தகத்தில் நிறையா பேர் அதை இன்டர்வியூ பண்ணி மக்கள், அதாவது முக்கியமாக அரசாங்கத்திலையும் சரி மற்ற பத்திரிகையாளர்களும் பத்திரிகைகளும் இந்த பேட்டியை சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அவரை ஒரு நல்ல முடிவு எடுத்து செய்யக்கூடிய திறமை உள்ள ஒரு மனிதர். நிச்சயமாக அதனால் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நண்பரும். மனத்தில் ஒன்று வச்சுட்டு இது மாதிரி கிடையாது, புகழ்ச்சினா புகழ்ச்சி என்ன இல்லை செய்யாத தப்பு செஞ்சீங்கன்றது சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணி செய்யணுன்றது தனிப்பட்ட முறையில் நான் தான் செஞ்சேன்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது. அந்த இதெல்லாம் மாற்றி அந்த இதுக்கோசரம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஈடுபட்டு அதனால் அவரால் புரிஞ்ச முயற்சியை நிச்சயமாக நல்லா செஞ்சுட்ருக்காங்க. அருமையான ஒரு மனைவி, நல்ல மகன். அவர் என்ன சீக்கிரம் அவருக்கு ஒரு திருமணம் இருக்கும் நடக்கும். அந்த திருமண நிகழ்ச்சி நம்மளாம் கலந்துக்கணும். அவருடைய இதுக்கு மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா அந்த திறன் இருக்கிறது தான் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அளிக்கும். அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி செய்யணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. மேலும் நிச்சயமாக அவர் இந்த அசோசியேட்டுக்காக பல ஆண்டுகள் பல வினாடிகள் நிச்சயமாக என்ன செய்யணும். ஏன்னா தலைவர் இந்த எனக்கு தெரிஞ்சு 46 வருஷத்தில் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ சொன்னார் அவர், இல்லை எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகிடுச்சு, நாங்கள் எல்லாருமே 70 தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு 71 வயசு ஆயிடுச்சு. அதனால்
100 வயசாக இருந்தாலும் தலைவன் தான், எங்களுக்கு அவர் தான். அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்து போய் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம நிறையா தலைவர்களை பார்த்துட்டோம். அவங்க இருக்கும்போது இருந்து இதுக்கப்புறம் என்னன்னு நம்ம நினைக்க தெரியும். அந்த திறமை எப்போதும் இருக்கிறவர் என்னுடைய வரதக்குட்டி. நான் வந்து புகழ்ச்சிக்கோசம் சொன்னது எல்லாரும் மனசால ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஃபைனான்சியலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தலைவர் வந்து டிஏபி வரதக்குட்டி. ஏன்னா நானும் பல கலகாட்டங்களை பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த உதவிக்கரம் புத்தகம் நடத்துறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், எவ்வளோ பேர் செய்கிறோன்றது வந்து நிறையா பேர் தெரியாது. ஆனால் அது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நினைப்பேன். அப்படின்னா புத்தகம் நடத்துறதே இன்றைக்கி பெரிய விஷயங்கள். பெரிய பத்திரிகைக்காரங்களே இன்றைக்கி நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது முக்கியமாக பேப்பர்ஸ்லாம் இன்றைக்கி டிமாண்டே இல்லாமல் போயிடுச்சு. 1 லட்சம் பேப்பர் வந்து இந்துலாம் இன்றைக்கி குறைஞ்சி போயிருந்த அளவுக்கு ஆகிடுச்சதுனால பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதை வெளிப்படையாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அந்தகுமார் அவர்கள், வீரமணி அவர்கள் மிச்சம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொடர்ந்து இந்த பணிகள்லாம் செய்கிறோம்னு சொன்னால் நம்மெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த புத்தகம் வந்தால் தான், ஏன்னா அதை கொண்டு போய் நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி செய்யும் போது அந்த உதவிக்கரப்புக்கு தான் வந்து கொடுக்குறோம். இருக்கும் அடுத்த ஆட்சி வரும்போது அந்த ஆட்சிக்கு பற்றி சொல்லணும். நம்ம யார், நம்ம நம்ம ஏன்னா தமிழ்நாடு ஆட்சி வசதி நல்லா நகைக்கிறேன். அதனால் அது முக்கியமாக செய்யக்கூடிய தாய்ப்பு நமக்கு இருக்குது. சங்கத்தின் மாநில தலைவர் மாமல்ல டாக்டர் டிஏபி அவர்கள் உள்ளிட்டு இங்கே வலியுறுத்தியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த விழா கதாநாயகன் கவிஞர் டாக்டர் லயன் வைரமணி அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வலியுறுத்தி அவர்களை வாழ்த்து வந்திருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சி. அன்பு சகோதரர் அரிமா டாக்டர் டி வைரமணி அவர்களின் பிறந்தநாளை முன்வைத்து அவரை வாழ்த்த வந்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வைரமணி என்றால் அமைதி, அடக்கம், பணிவு. இது முன்னாடி இங்கிலீஷில் ரொம்ப பெருசாக வச்சிருப்பாரு. அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் உள்ளம் நல்ல உள்ளம். மொபைல்னா ஒரு ஆக்ரோஷமான முகம். ஆனால் உதவி காலத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நம்ம ஐயா கூட நிறைய சேவைகளை செய்து ஐயாவோட 35 ஆண்டுகள் நிறைவுபடுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அடிமா இயக்கத்தில் 5 ஆண்டுகள் எங்கள் அடிமா இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை சேர்ந்த ஒரு மாமனிதர். இப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிறநாள் முன்னிட்டு சக்கியவர் என்ற பாடிவிட்ட மகனுக்கு கல்வி தொகை 5000 கொடுத்துருக்காரு 2 நாள். அது சொன்னாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே இந்த கையில் கொடுத்து பிறகு தெரியக்கூடாத ஒரு மாமனிதர் எங்கள் வைரமணி அவர்கள் என்றும் பல நாடுகள் வாழ என்று வாழ்த்தும் இறைவனை வேண்டு நன்றியுடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் விழா காணும் ஐயா திரு வைரமணி அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு வைரமணி அவர்களே, ஏன்னா அவரால் 2 லைன் தான் எழுதினாரு, 1 லைன்லேயே முடிக்கிறான்றாரு ஸ்டார்டர் மாதிரி. இல்லையா, எனக்கு தெரியாதுன்னு நான் படிக்கல, படிச்சுட்டு அவர் வானலோ புகழலான்னு இருக்கேன். ஸோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் யூ enrich your life for a long period and best wishes for your future life. Thank you so much sir. உறவுகளுக்கும் மதிப்பிற்குரிய விருந்தினர்களுக்கும் எனது அன்பான பணிவான மாலை வணக்கம். இன்று ஐயா வீரமணி 63வது வயதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அண்ணன் ஒரு 20 ஆண்டு காலமாக தெரியும். எனக்கு இப்போ 41 வயசு. என்னை நான் முதலாக பார்த்து வேண்டியது முருகண்ணை, அப்புறம் ஐயா வரதக்குட்டி ஐயா, வீரமணி ஐயா, இவங்கெல்லாம் எப்படி சேவை செய்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு 20-22 வயசில் நான் பார்த்தேன். இன்னை வரைக்கும் நம்ம இந்த வயசு 41 வயசு வரைக்கும் நான் இந்த சமூக சேவைகளை பார்த்துருக்கேன், அவங்களோட பயணிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன். காரணம்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள், தவறான பார்வையெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இந்த சேவைகள்லாம் இளைஞர்கிட்ட எழுச்சி இல்லை. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம்தான்.
அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பிறந்த நாள் கொண்டாடுறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நம்மளோட வாழ்நாளில் வயசு கூட்டிகிட்டே போகும். அதனால் அது எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நம்ம மாநில தலைவர் ஐயா டிபி வரதக்குட்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். அதற்காக என் மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய திரு கோபிநாத் அவர்கள், திரு நந்தகுமார் அவர்கள், திரு ரவி அவர்கள், திரு விஷ்ணுநாயன் அவர்கள், திரு தீபக் அவர்கள், திரு லைன் முருகன் அவர்கள், திரு ஜெயன் அவர்கள், திரு மீனாட்சி ஐயா அவர்கள், திருமதி மீனாட்சி ஐயா அவர்கள் மற்றும் சிவகுமார், அம்பேத்கர் கணேசமூர்த்தி அவர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் ஏகேஸ்வரன், வரதராஜன் சார், ஏமா, பொன்னையா எல்லாருமே இந்த தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிச்சுக்கிறேன். உங்களுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சிறப்பாக படம் பிடிக்கிறார் வருங்க இந்த நிகழ்ச்சியை திரு நெகிசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லைங்களா? அதை நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்த்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சிகள்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் டிஏபி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.